இப்போது எதில் ஜெயிக்கணும் எதில் தோக்கணும்னு தெரியணும். ஒரு சில நேரத்தில் தொழிலில் கூட தோல்வி படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொழிலில் தோல்வி பட்டாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுதான் ரியல் வெற்றி. திறனால் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க, கடினமான உழைப்பினால தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதெல்லாம் காலம் கடந்து போய் வருஷங்களாகுது. நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். கடினமான வேலைன்னா ரோட்டில் வெயிலில் ரோடு போடுற வேலைங்க, இந்த தாரை உருக்கி ஊற்றுற வேலை. அப்படி யாராவது பணக்காரனால பார்த்துருக்கீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் திறன் மட்டும் பத்தாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஃபார் எக்ஸாம்பிள் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் சார், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஆட்டோ இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை மெக்கானிக் கடை இருக்குன்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் இன்னும் பார்க்குறாரு, எப்படி பழுது பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் துறை சார்ந்த ஒரு அனுபவம் கிடைக்குது, நாலேஜ் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறாரு, தொழில் தனியாக கடை வச்சுட்டார். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது, எப்படி கடன் வாங்குறதுன்னு தெரியாது, ஓகேவா, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு தெரியாது, அடுத்த தொழில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, திருப்பி அவர் கீழே லேபர் எப்படி கொண்டு வரணும்னு தெரியாது. இந்த மாதிரி துறை சார்ந்த விஷயத்துக்கு அவர் நேரத்தை ஒதுக்குவது சிறந்ததா, அல்லது ஜோதிடம் தான் முக்கியம், ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே போவோங்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டால் நீங்களோட பதில் எப்படி இருக்கும்? ரெண்டுமே முக்கியம் தான் சார். துறை சார்ந்த அறிவு ரொம்ப முக்கியம், நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். அதை விட ஜோதிடம் ரொம்ப முக்கியன்றதை நான் திரும்ப வலியுறுத்துறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கேள்வியில் நீங்கள் ஜோதிடர் ஆகுங்கன்னு சொல்லலை, ஜோதிடத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த கற்றுக்கோங்கன்றது தான் மெயினாக சொல்கிறோம். ஏன்னா வாழ்க்கை முதல்ல முக்கியம். தொழில்னு சொல்லுவோம், அதில் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, கேரியர்னு சொல்லுவாங்க. அதே ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமாக கேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கரியரும் ஒரே மாதிரி பயனுக்கு தான் பயன்படுது. ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. பஸ் வந்து கேரியர், ஒரு வெஹிக்கிள் ஒரு கேரியர். என்னுடைய தொழில் என்னுடைய கேரியர், என்ன என் வாழ்க்கையை கேரி பண்ண கொண்டு போகிறது. ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போன பிறகு அந்த இடத்துலேருந்து அதை இறக்கி ஆகணும், அவ்வளோதான். அது நிறைய நேரத்தில் இன்றைக்கி இந்த பொருள் சார்ந்த உலகம் ரொம்ப பொருளை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையே பொருளாதாரம் தான்ற மாதிரி ஒரு மனநிலையில் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியமான பொருளே தவிர பணமே வாழ்க்கை கிடையாது, தொழில் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. கேரியர் சக்ஸஸ் ஆனால் லைஃப் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. முதல்ல புரிய வேண்டியிருக்கு. ஏன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது தான் முதல் அடிப்படை. அதில் தொழில் சார்ந்த சக்ஸஸ்ஸு ஒரு அங்கமாக இருக்குது. இப்போது எதில் ஜெயிக்கணும் எதில் தோக்கணும்னு தெரியணும். ஒரு சில நேரத்தில் தொழிலில் கூட தோல்வி படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொழிலில் தோல்வி பட்டாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுதான் ரியல் வெற்றி. இப்போது வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா தொழிலில் ஜெயிக்கணுமான்னு கேட்டால், தொழில் மட்டுமே ஜெயிக்கணும்னு நிறைய பேர் இன்றைக்கி போராடுறதுனால தான் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. ஸோ வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்றதை முதல்ல ஒரு தெளிவு இல்லாத போது நீங்கள் தொழிலில் ஜெயிக்க மாட்டீங்கன்ற எழுதியே தரேன். வெறும் சம்பாதிக்கிறது மட்டும், வெற்றியை மட்டுமே கற்றுக் கொடுக்கறது நோக்கம் இல்லை. வாழ்வியலை புரிஞ்சிக்கணும், நம்ம வந்து சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்ற இடத்த தான் சார் தெரிய வச்சுட்டே இருக்கிறாரு. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் வந்து பிரதானமாக இருக்குது. நான் ஒன்று முடிவு எடுக்க போகிறேன் சார். துறை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு துறை சார்ந்த நபர்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு ஆரம்பிக்கலாம் வேண்டாமான்னு கேட்குறது சிறந்ததா, அல்லது ஜோசியர்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு சார் நான் ஆரம்பிக்கலாம் வேண்டாமான்னு கேட்டுட்டு அதன் பிறகு ரெண்டாவது ப்ரையாரிட்டியாக துறை சார்ந்த நபர்கிட்ட போகிறதா நல்லதா? அப்படின்னா ப்ரையாரிட்டி எப்படி கொடுக்கணுன்றது பதில் சொல்லுங்கள் சார். ஜோசியர்கிட்ட கேட்கறதுல அர்த்தம் இல்லை, ஜோசியம் படிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் முதல் விஷயமே. ஏன்னா ஜோதிடம் அடிப்படை, ஜோதிடம் தான் அஸ்திவாரம், வாழ்வியல் கல்வின்னு சொல்லலாம். ஜோதிடம் வந்து நமக்கு ஒரு மூட நம்பிக்கையாக பார்க்காம இது ஒரு பியூர் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அடிப்படைகள் புரியும். ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் தொடங்குறதுன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ரிஸ்க் அப்படைட்டுன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும், உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரு தொழிலினுடைய நோக்கம் அப்படின்னா, இந்த பணம் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் பிஸ்னஸ் எப்படி போகுது, சூப்பராக போகுதுன்னுவாங்க. ஆனால் எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிங்க, அது ஏன் சார் 10 கோடி ரூபா டேர்ன் ஓவர் சார், ஆனால் எனக்கு லாபம் என்னமோ 10,000 தான் வந்ததுன்னுவாங்க. இது யாருக்கு சக்ஸஸ் பண்ணுறாரு? என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொரியர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த உதாரணம் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவருடைய டோட்டல் டேர்ன் ஓவர் 1.5 லட்சம் ரூபா. இவர் மட்டுமே 75,000 ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுவார். மீதி ஒரு 15 பேர் வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்கள் சம்பளம்னு எடுத்தால் எல்லாருக்கும் 15,000 கொடுத்துட்டு இவரும் ஒரு 15,000 எடுப்பார். நான் கேட்டேன், இதுக்கு எதுக்கு 1.5 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணணும்? இப்போ இவங்களெல்லாம் சம்பாதிக்க வைக்கிறதுக்காக நீ உழைக்கிறியா, இல்லை நீ சம்பாதிக்கணுன்றதுக்காக உழைக்கிறியான்னு கேட்டேன். இது ஜோதிடத்தில் பார்த்தா தான் புரியும். இந்த ஓடுற ஓட்டத்தில் தொழில் பண்ணுறான்றவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தொழிலில் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் தொழிலில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. தொழிலில் தோற்றவங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு முதல்ல பணம் முக்கியம்னா, பணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் சொத்துக்கள், உங்கள் முதலீடுகள், இல்லை உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம், இதெல்லாம் தான் உங்களுடைய இலக்குகளாக இருக்க முடியும். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் தேவைன்னு சொல்கிறேன். இதுக்காக தான் பண்ண போகிறேன்னா, இது நீங்கள் தான் பண்ணணுமா இல்லை அதுவாக நடக்குமா?
அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இல்லை உங்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனை இருக்கா? உங்களுக்கு அது வந்து கையாளக்கூடிய திறன் இருக்கா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி EQ நல்லா இருக்கா இல்லையா? அறிவு நல்லா இருக்குது, நிறைய பேருக்கு திறன் நல்லா இருக்குது. ஆனால் EQ இல்லாததுனால அதை கரெக்டான நெகோஷியேட் பண்ண தெரியாத ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டு அதை பணமாக்க தெரியாமல் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஜெயிக்கிறத நீங்களே தான் கற்றுக்குறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு எவ்வளோ பணம் கேட்கணுன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் எமோஷன் கோஷன் நான் அதிகமாக கட்டுவனோ, எனக்கு கிடைக்கிறது தராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு மற்றவங்க மதிப்பீடு போட விடுற வரைக்கும் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. அதை நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே இருப்பீங்க. வருமானம்ன்றது 2ஆம் பாகம், சொத்துன்றது 4வது பாகம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதுலேருந்து வருமானம் வரணும், உழைப்புலேருந்து தான் வருமானம் வரணுமா, சொத்துலேருந்து வருமானம் வரணுமா, இல்லை உங்கள் மறைமுகமான வருமானம் வரணுமா, உங்களுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த திறன்களை வளர்த்துக்கிறதும் அதுக்கு தகுந்த விஷயங்களை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருங்க, ஆனால் நீங்கள் மக்களை தானே கையாளணும். ஆனால் மக்களை கையாளுறதுக்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை மற்றவங்களை எந்த மாதிரி பாதிக்கும் இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கல வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வர கிளையண்ட் எல்லாம் நீங்களே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ இந்த இடத்துல நான் இருக்கணும், இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, நான் இல்லாமல் தொழில் நடக்கணும், நான் இருந்து தான் இந்த தொழில் நடக்கணும்னு இருக்கக்கூடாது, இப்படிங்கிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது தொழிலுக்கு தொழில் மாறுபடும். அதனால் உங்கள் ஜோதிடம் தான் அடிப்படையாக இருக்குது. இந்த ஜோதிடத்தில் தொழில் செய்கிறதுக்கான திறன்கள் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபைனான்ஸில் நீங்கள் பொறுப்பு எடுக்காதீங்க, இல்லை உங்கள் பேச்சில் பொறுப்பு எடுக்காதீங்க, இல்லை சொத்துக்கள் நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. இப்படின்னு எந்தெந்த இடத்துல உங்கள் வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீக்னஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் உங்கள் தொழிலை கூட ஜெயிக்க முடியும். ஒரு உதாரணம், நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஹென்ரி ஃபோர்டு பெரிய முட்டாள்னு சொல்லுவாங்க, அவருக்கு பெரிய அறிவே கிடையாது, ஐக்கியூவே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து ஒரு கோர்ட் கேஸ் நடந்து தான். அவர்கிட்ட கேட்குறாங்க, நிறைய துறை சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க, ஃபைனான்ஸ் கேட்குறாங்க, இன்ஜினியரிங் கேட்குறாங்க, எதுவுமே தெரியாதுன்றார். எதுவுமே தெரியாமல் உன்னை நம்பி ஒரு 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க, உங்கள் அத்தனை பேருடைய வேலை வாய்ப்புகளும் உன்னால் பாதிக்கப்பட்டுரும், நீ நஷ்டப்பட்டு காணாமல் போயிட்டுன்னா எத்தனை பேர் பாதிப்பாங்க, அதனால் நீ தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் வைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது, பச்சை பட்டன் அமுத்துனா ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் வருவார், அவர் இதுக்கு பதில் சொல்லுவார், மஞ்சள் பட்டன் அமுத்துனா இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் வருவார், அவர் இதுக்கு பதில் சொல்லுவார், பதில் தெரிஞ்ச ஆள் என் கூட இருந்தால் போதும், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போது துறை சார்ந்த திறன்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னா மாயாஜாலமான ஒரு ஆள் இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உங்கள் தொழில் வளர்ச்சின்றது நீங்கள் அடுத்தவங்களை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்றதுல தான் வளர முடியும். ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுன்னு டயத்தை ஒதுக்க முடியும், நம்ம நேரமும் இருக்கும், நம்மளால் செய்ய முடியும். இப்போ தொழிலுக்கு உள்ள வந்த பிறகு அந்த தொழிலை செய்கிறதுக்கே நமக்கு முழு நேரமும் நம்ம கன்சியூம் பண்ணிடுவாங்க. இன்னமும் நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்லாம் தெரியாத தம்பி, ஃபோன் பட்டனை வச்சு அமுக்குவேன் வருவோம் பேசுவேன் தம்பி, இப்படி தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அப்டேட் தேவைப்படுதுன்னு நம்ம இன்றைக்கே நம்ம ஃபீல் பண்ணுறோம். நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க சார். நடந்த உண்மை 2018-19 ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன். அவருக்கு இமெயிலே யூஸ் பண்ண மாட்டார், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டார். எதாக இருந்தாலும் பேங்க்குக்கு நேராக போய் 2 மணி நேரம் டெய்லி பேங்க்கில் வேலை, பாஸ்புக்கில் என்ட்ரி போடுவார், பணத்தை கட்டுவார், பணத்தை எடுப்பார். இதை ஒரு ப்ராசஸாக பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நீ எந்த உலகத்தில் இருக்க, உன் டைம் நிறைய பிஸ்னஸ்குள்ளே போக வேண்டிய நேரத்தெல்லாம் நீ பேங்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன்னா உன் டைம் டிவியேட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போது வந்து இதை வந்து பணம் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் பணம் வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு அவர் பயந்தார். என்னுடைய சம வயசை கொடுத்த என்னுடைய கிளாஸ்மேட் தான் அவர். நான் சொன்னேன், இனிமேல் உலகம் அப்படி தான் இயங்க போகுது, இதுக்கு நீ அப்கிரேட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு. அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்டாரு. லாக்டவுனில் டோட்டலாக வீட்டில் உட்காந்துக்கிட்டே அந்த டிரான்சாக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணதுனால அவர் பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ண முடியுது. எனக்கு கூப்பிட்டு தேங்க் பண்ணார் அவர். உண்மையிலே நீ அப்போ மட்டும் அதை சொல்லலைன்னா, நான் அதை அப்கிரேட் பண்ணலைன்னா பிஸ்னஸ் டோட்டலாக முடங்கியே போயிருக்கும் லாக்டவுனில். ஆனால் என் டிரான்சாக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது, எனக்கு எந்த விதமான பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸ் அழகாக ரன் பண்ணிட முடிஞ்சுது. இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. உங்களை எங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு தெரியும், உங்கள் வீக்னஸ் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். உங்கள் பலவீனம் என்னன்னு தெரியலன்னா நீங்கள் அங்கே தான் தோற்று போவீங்க. ஜெயிப்புன்னா நிறைய நேரத்தில் என்னுடைய பலத்தில் ஜெயிக்கிறதுன்னு நினச்சிக்கிறோங்க. உங்கள் பலத்தில் ஏற்கனவே நீங்கள் என்ன ஜெயிக்க முடியுமோ அதை ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க. நான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறத சரிங்களா. உங்கள் பலவீனத்தை எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்து தான் மேற்கொண்டு நீங்கள் ஜெயிக்கிறது. 2, 6, 10 இந்த 3 இடங்கள் 12 கட்டத்தில் இந்த 3 கட்டங்கள் ரொம்ப முக்கியம். இது 3 பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, 2 வருமானம், 6 கடன், 10 தொழில். இது 3 சம்மந்தப்பட்டது தான் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள். ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. உங்கள் வருமானம் 10ஆத போதெல்லாம் கடன் ஆகும். கடன் வாங்கி தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழில்னால் வர அழுத்தங்களை உங்கள் வருமானத்தை பாதிக்கும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. அப்போது இதில் உங்களுக்கு வருமானம் இயல்பாக எங்கேருந்து வரும்னு தெரியாமல் உங்கள் உழைப்பை முழுக்க கொண்டு போய் சம்மந்தமில்லாத துறையில் நீங்கள் ஈடுபட்டு அங்கேயே முடங்கி போயிடுவீங்க.
இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட திறன்கள் இருக்குது, திறனால் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. கடினமான உழைப்பினால தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதெல்லாம் காலம் கடந்து போய் வருஷங்களாகுது. நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். கடினமான வேலைன்னா ரோட்டில் வெயிலில் ரோடு போடுற வேலைங்க, இந்த தாரை உருக்கி ஊற்றுற வேலை. அப்படி யாராவது பணக்காரனானதாக பார்த்துருக்கீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் திறன் மட்டும் பத்தாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்போது நிர்வாகம்னு ஒன்று இருக்க தானே செய்யும். தொழில்னு வந்துட்டா உங்களுக்கு அந்த நிர்வாகத்திறன் இல்லை, ஒரு எமோஷனல் கோஷன்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு வேலைக்கு போங்கன்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் கிடைச்சது வரைக்குமாவது வாழ முடியும். அதை விட்டுட்டு நான் சொந்தமாக செய்கிறேன்னு சொல்லி குழப்பிக்காதீங்கன்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் வரைக்கும் இவருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் தான்ப்பா தொழில் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நீ வேறு துறை மாற வேண்டி இருக்குன்றதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கும் போது இவர் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லி கடையெல்லாம் டெக்கரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை அழகு பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவர் ரோட்டுக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் வந்துடும், கரெக்டாக பிளாக் பண்ணிவிடும். இவர் போட்ட முதலீடெல்லாம் லாக் ஆகிடும். இதுக்கு இவர் என்ன பண்ண முடியும்? இவர் துறை சார்ந்த அறிவு இருக்குது, நல்ல பேர் இருக்குது, நல்லா கஸ்டமர் பேஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாரு? இப்போ புது கடை மாற்றணும். இடத்த மாற்றணுன்னா இந்த போட்ட முதலீடு எல்லாத்தையும் கழட்டி கொண்டு போய் அங்கே வைக்கணும். இப்போ திரும்ப கடன் ஆகும். இப்போ தொழில் முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதை நீங்கள் ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு மேலே தொழிலில் மாற்றம் இருக்குது அப்படின் போது இந்த நேரத்தில் பழைய தொழிலை கொண்டு போய் பணத்தை முடக்கிடாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கா? இது ஜோதிடத்தில் தான் சொல்ல முடியும். இதை ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நாளைக்கு இந்த இடத்துல பைபாஸ் வரப்போகுதுன்றதை முன்கூட்டி எப்போ தகவல் தெரிய முடியும்? அப்போ தொழில் சார்ந்த அறிவு மட்டும் பத்தாது, சூழ்நிலைகள் சார்ந்த அறிவும் வேணும். ஒரே இடத்துலையே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒருத்தர் சார்ந்து தொழில் பண்ண வேண்டிய அமைப்பு வரும். உங்கள் மேனேஜரையோ சூப்பர்வைசரையோ நம்பி தொழிலை விட்டுட்டு போக வேண்டிய அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ண தெரியுன்றது இருக்குது. இல்லைன்னா தொழிலில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் வேலையே செய்யலாமே. நிறைய நேரத்தில் பணத்தை கொண்டு என்ன செய்ய போகிறோன்ற இலக்கு புரியாததுனால ஓடிட்டே இருக்கணுன்றதுக்காகவே ஓடிட்டே இருப்பாங்க. எதுக்காக ஓடுறோன்னே தெரியாது. ஆனால் உண்மையாக ஜெயிப்புனா என்ன, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்ன? குடும்பம் குட்டி யார்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தொழிலுக்குள்ளார போட்டுட்டு கடைசியில் அந்த தொழிலும் ஒரு லெவலுக்கு மேலே முடங்கி போனால் வாழ்க்கை என்ன வருது? ஜோதிடம் முதல்ல உங்கள் வாழ்வாதாரங்க, ஃபோக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் ஒரு ஃபோக் மட்டும்தான். கணவன் மனைவி உறவு, குழந்தைகளோட படிப்பு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இப்படின்னு நிறைய ஃபோக்ஸ் இருக்குது. நிறைய நேரத்தில் இன்றைக்கி உலகம் போகிற போக்கில் தமிழ் சமூகம் தன்னிறைவான சமூகமாக இருந்தது. அது இன்றைக்கி சார்பு நிலை சமூகமாக மாறிட்டுருக்கு. உலகம் போகிற போக்குக்கு நம்மளும் போய் ஆகணுன்றதுக்கு மாற்றங்கள் இல்லாத உலகமே கிடையாது. மாற்றம் வரவேற்கத்தக்கது. எப்பவுமே நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் மாற்றம் வந்தே தீரும். ஆனால் இதில் நம்ம தமிழ் சமூகத்தினுடைய அமைப்புகளான தன்னிறைவுன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் புரிஞ்சால் தன்னிறைவு முதல்ல வரும். எனக்கு இதுக்கு கிடைக்கும் கிடைக்காது. ஒரு ரோடு ஒரு பயணம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ரோடுன்றது பர்மனெண்ட்டு சரிங்களா, அதில் வளைவுன்றதும் பர்மனெண்ட்டு. இதை யாரும் தவிர்க்க முடியாது. நீங்கள் போனாலும் அதுதான், நான் போனாலும் அதுதான். ஆனால் நான் பென்ஸ் காரில் போகிறேன், நீங்கள் சைக்கிளில் வர்றீங்க, ரெண்டுக்கும் ஒரே அமைப்பான இல்லை. ஆளுக்கால் மாறுபடுது. அதில் தான் ஜோதிடம் வித்தியாசப்படுது. ரோடு அதுதான். ஆனால் நான் அதே பென்ஸ் காரில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் நேராகவே போகிறேன். என்னாகும்? அந்த இடத்துல வளைய வேண்டிய இடத்துல வளைவை பார்த்தா கூட வளையாமலே போனேன்னா என்ன ஆகும்? அப்போ என் கையில் ஒரு சிலது இருக்குது. ரோடு வளைவாக இருக்குது, ரோட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வளையணுன்றது தான் நான் ஜெயிப்புன்னு சொல்கிறேன். சரிங்களா? சைக்கிள் அந்த இடத்துக்கு வரீங்க, சைக்கிள் நீங்கள் என்ன தான் வேகமாக மிதித்தாலும் அந்த வளைவு இருக்கிற வளைவுக்கு வேகமாக போனாலும் பொறுமையாக கடந்து போயிட முடியுது. இது உங்களுடைய அமைப்பு. ரெண்டும் ஒரே இடத்த தான் கடக்கிறோம். ஆனால் எந்த வேகத்தில் போகிறோம், என்ன வண்டியில் போகிறோன்றதை பொறுத்து நிறைய நிகழ்வுகள் மாறுது. அப்போது உங்களுடைய மேக்னிடியூட் ஆஃப் ட்ராவல் லைஃப்பில் ஆளுக்கால் மாறுபடுது. உங்களுடைய கற்பனை திறன், உங்களுடைய சுய சிந்தனைகள் இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ தன்னிறைவு எங்கே வருதுன்னா, எனக்கு இதெல்லாம் அமைப்பு இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளுதல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் முதல்ல இருக்குது. எனக்கு ஆகாத விஷயத்த யாரோ ஒருத்தர் பண்ணதுக்காக நானும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு உலகத்தில் வாழணும். இன்றைக்கி தமிழ் சமூகம் மாறினது அப்படின்னு பேசினா இங்கே ஒரு மாற்றம் நிறைய நடக்குது. வேட்டி கட்டிகிட்டு இருந்தவங்க இந்த வெயிலுக்கு இந்த வேட்டி தான் கரெக்டாக இருக்குது, நீங்களும் நானும் பேண்ட் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஸ்டைலுக்காக பண்ண வேண்டிய அமைப்பில் நிற்கிறோம். அப்போது இந்த 12 கட்டங்கள் புரிஞ்சுக்கும் போது என் வாழ்க்கையினுடைய விஷயங்கள் மற்றவங்கள பார்த்து சூடு போடுறது முதல்ல நான் நிறுத்திக்குவேன். மற்றவங்களுக்காக ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், அவன் ஏசி போட்டான், அதனால நானும் ஏசி போட்டுட்ருக்கேன். இப்படி பானை வச்சு தண்ணி குடித்தது போக எல்லாம் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுட்ருக்கோம். இப்படி எல்லாமே மாற்றிட்டோம். இப்போ மாறுறது ரைட்டு தப்புன்னு நம்ம பேசுகிறதுக்கு இல்லைன்னாலும் எனக்கு என்ன ஒத்து வரும்ன்றதை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். எனக்கு தொழில் சார்ந்த உலகத்துக்கே தொழில் சொல்லி கொடுத்தது. இந்த நேரத்தில் ஒரு உண்மையை பதிவு பண்ண நினைக்கிறேன். அஸ்ட்ராலஜி பார்க்காதவங்களும் இல்லை அது விருப்பம் இல்லாதவங்களும் நாத்திகம் பேசக்கூடிய நபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற இதே வாழ்க்கை முறையில் எனக்கு போதுண்டா, இருக்கிறது போதுமன்ற மனமே பொன்சை மருந்து இதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. இல்லை நான் நிறைவுன்னு சொன்னது தன்னிறைவுன்னா அது அர்த்தம் இல்லை. எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஜோசியமே தேவைப்படலை.
சரிங்களா? எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுனாலும் ஜோசியம் தேவையில்லை. எதில் எனக்கு சுதந்திரம் இருக்குது, எதில் சுதந்திரம் இல்லை அப்படின்னு மாறுபட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு பேராஷூட்டோட குதிக்கிறது என் பொறுப்பு. பேரஷூட் இல்லாமல் குதிப்பேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, இது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்துக்கு ஜோசியம் காரணம் இல்லை, கடவுள் கூட அதை பொறுத்துக்க மாட்டார். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.